அதிமுக தலைமையில் கிட்டத்தட்ட அந்த கூட்டணி வந்து ஒரு இறுதி வடிவம் பெற்றுருச்சு. இன்னும் மேலும் சில கட்சிகள் வந்து எங்கள் கூட்டணியில் இணைய போகுது அப்படின்லாம் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுக்கூட்டத்தில் கூட என்ன சொன்னாங்கன்னா, தமிழக நலனுக்காக இந்த கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ திமுக கூட்டணியில் திமுக ஆட்சியில் வந்து தமிழக நலன் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து விரிவாக பேசுகிறீங்க, நெறியாளராக இருக்கீங்க, ஏதாவது ஒரு நலத்திட்டம் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. சொல்லாத சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாருல. அவர் படுத்துக்கிட்டே கனவுல வந்து பேப்பர் படிக்க தான் நான் லாய்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றப்படலை, அப்புறம் எதுக்கு போராடுறாங்க? நீங்கள் தான் வந்து 181வது வாக்குறுதியாக இடைநிலை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து நிரந்தரம் பண்ணுறேன்னீங்க, இது வரைக்கும் பண்ணலை. அப்புறம் அவங்க ஏன் போராடுறாங்க? 80% எங்கே நிறைவேற்றுனீங்க? எல்லாருக்கும் 1000 ரூபான்ட்டீங்க, பகுதி பேருக்கு தான் 1000 ரூபான்ட்டீங்க, தகுதி உள்ளவங்களுக்கு 1000 ரூபான்ட்டீங்க, அப்புறம் எங்கே நீங்கள் நிறைவேற்றுனீங்க? அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறான், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறான், இந்த செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, தமிழ்நாடே போராட்ட களமாக இருக்குது. நீங்கள் எங்கே 80% நிறைவேற்றுனீங்க? அதை கொசுவலை போடுறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சட்டசபையில் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்களோட கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம், நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. அருமையான திட்டம். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு முதலமைச்சரும் அறிவிப்பு வெளியிட்டால் அதில் வந்து அரசாணை வெளியிட்டு அவங்களோட கையொப்பம் விட்டால் தான் அது செல்லுபடி ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இந்த நாட்டையே முட்டாளாக்குறாரு இந்த ஸ்டாலின். வாய்மொழியா அறிக்கை விடுறாரு. அவங்க கேட்குறாங்க வந்து அரசாணை வெளியிடுங்க, அரசாணை வெளியிட்டா தானே அது ஒரு ஆக்கப்பூர்வமான வடிவமைப்பாக வரும். அதுவே வெளியிடாமல் வாய்மொழியா சொன்னீங்கன்னா எப்படி நிலைச்சிருக்கும்? அதுவும் இன்னைக்கு நிறைவேறாதான். இவர் சொன்னது மே மாசத்துக்கு அப்புறம் நிறைவேறுமா, தேர்தலுக்கு அப்புறம். அப்ப இது எதுக்கு பண்றீங்க? இல்ல, அப்ப தற்காலிகமா அந்த பணியாளருடைய வாயை அடைப்பதற்கு நாங்க வந்து வாய்மொழியா உத்தரவு கொடுக்குறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான முன்னெடுப்பு? இல்ல